வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி. ஸோ ஃப்ரிட்ஜ் க்ளீன் அண்ட் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனஸ் கஞ்சி தான். ஸோ ஏந்தோடனே பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனஸ் ஊற வச்சுட்டேன். ஒரு 2 மணி நேரம் ஊறினாலும் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு ஏந்தோடனே அரிசி தண்ணியில் ஊற போட்டாச்சு. அதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை தான். அது நைட்டே ஊற வச்சுருந்தேன். அது இப்போ வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு தம்பிக்கு பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிர் சாதம் பண்ண போகிறேன். தட்டைப்பயிர் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் ஊற வச்சுருந்தேன். ஸோ இப்போ எப்படி வேணாலும் பார்க்கலாமா. குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா 4-5 பல் பூண்டை இதில் தட்டி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை தக்காளி நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள்தூள் தேவையான அளவு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிர் நம்ம ஊற வச்சுருந்துருக்கு அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஊற வச்ச அரிசியும் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா மூடியை போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா அருமையான ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தட்டைப்பயிரை உடம்புக்கு குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடியது. வாரத்தில் ஒரு முறையாவது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ கருப்பு கவுனி ஒரு மிக்சியில் சேர்த்து நல்லா ரவை பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு ரொம்பவே பிடிச்ச ப்ரெட் ஆம்லெட் தான் பண்ண போகிறேன் ஸ்நாக்ஸுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் விட்டு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ப்ளெண்ட் பண்ணி வச்சுருந்த முட்டையை ஆட் பண்ணி ப்ரெட்டை போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ப்ரெட் ஆம்லெட்னால் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப நாளாக ஆச்சு பண்ணி கொடுத்து சரி இன்றைக்கி பண்ணலாமே சொல்லிவிட்டு அவனுக்காக இன்றைக்கி ப்ரெட் ஆம்லெட் பண்ணியிருந்தேன். அரை லிட்டர் பால் பாக்கெட்டு வீட்டில் 2 நாளாக அப்படியே இருந்துச்சு. சரி இன்றைக்கி எடுத்து பன்னீர் எடுத்துடலாம் சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். பால் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு 6 லெமன் பிழிஞ்சு விட்டுறேன். பாருங்கள் அழகாக திரண்டு வந்துடுச்சு. ஸோ இதை அப்படியே வடிகட்டி வச்சோம்னா பன்னீர் நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இந்த ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. இந்த பாருங்கள் அழகாக வந்துடுச்சு. இப்போ இதில் இருக்கிற தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு விட்டால் தான் பன்னீர் நமக்கு செட் ஆகி வரும். இதை அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ குக்கரில் கொஞ்சமாக நெய் மிளகு சீரகம் சேர்த்து அரைச்சி வச்சு இந்த கருப்பு கவுனி ரைஸ் சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 6 மடங்கு தண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். கருப்பு கவுனி கஞ்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தம்பியோட லஞ்ச் பேக் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு ப்ரெட் ஆம்லெட், லஞ்சுக்கு தட்டைப்பயிர் சாதம் பண்ணி ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த கேப்பில் தம்பியை குளிக்க வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ அவர் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு வந்தாங்க. தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு வந்தாச்சுங்க. நம்ம பன்னீர் ரெடி பண்ணி வச்சுருந்தா பன்னீர் பார்த்தீங்கன்னா அழகாக செட் ஆகி வந்துருக்கு. பாப்பாவை தூங்க வச்சதுக்கப்புறமா ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி டீப் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி யோசிச்சு வச்சுருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்காக மீஷோவில் ரொம்ப நல்ல ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் ஆர்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்து இப்போ தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். ஸோ அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம காய்கறிலாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த பாக்ஸ் தான் போட்டிருந்தேன். இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6 கொடுத்துருந்தாங்க. முன்னாடிலாம் காய்கறி பார்த்தீங்கன்னா கவரில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் அடியில் பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கி நிற்கும் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காய்கறிலாம் அழுக ஆரம்பிச்சிடும். ஸோ என்னதான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் ஒரு வாரத்துக்கு காய்கறி தாக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு யூஸ் பண்ணி வைக்க பார்த்தீங்கன்னா அடியில் ஒரு லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா அந்த லேயர் கடியில் தேங்கி நின்றோம். நமக்கு மேலே காய்கறி பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்சை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளக் வந்து பிடிக்குன்றது என்னோட சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லையா. வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மிஸ்ஸியாக இருக்குது பாருங்கள். ஏன் இப்படி இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் 2 குட்டீஸ் இருக்காங்க. அண்ணன் தங்கச்சி போட்டுன்னு சொல்லிட்டு எந்த நேரம் வீட்டில் இருந்தாங்க. ஒரு நாளைக்கு மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜ் கிட்ட தான் இருப்பாங்க. அதை வைக்கிறேன் இதை வைக்கிறேன் ஸ்டாக் வைக்கிறேன் அதை எடுக்கிறேன் சொல்லிட்டு இருக்கிற பொருளை எல்லாம் கழிச்சு போட்டு ஒரு வழி ஆக்கிடுவாங்க. என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலும் சரி ஃப்ரிட்ஜ் வந்துட்டு ஒரு வேலையாக்கி விட்டுருவாங்க. அதான் அப்படி இருக்குது ஃப்ரிட்ஜ் பார்க்கவே. நான் வந்துட்டு முன்னாடி சொன்னேன் இல்லையா, காய்கறிலாம் இந்த மாதிரி கவரில் தான் போட்டு வைப்பேன்னு சொல்லிட்டு. இதில் அடியில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி தேங்கி நிற்கிது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அழகாக ஆரம்பிக்க போகுது. ஸோ இதனால தான் அந்த ஆர்கனைஸை வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருக்கிற எல்லா பொருளுமே வந்து வெளியே எடுத்து வச்சாச்சு. இப்போ அதில் இருக்கிற எல்லா ஐட்டமே கழுவுற ஐட்டம் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு அந்த லாஸ்ட்டாக ஒரு பாக்ஸ் பெருசாக இருக்கும் இல்லையா, அதில் எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டாச்சு. ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த அந்த பொருள் எல்லாம் வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு ஊற வச்சிடலாம் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தெளித்து நல்லா வந்து ஊற வச்சுட்டேன். ஏன்னா தேய்ச்சி கழுவ முடியாதது கூட ஊற வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா போயிடும் இல்லையா. ஸோ அதனால் ஃபஸ்ட் வந்து எல்லாத்தையும் ஊற வச்சுலாம் சொல்லிட்டு ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஈரத்துணி எடுத்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜை வந்துட்டு துணியாலே ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பார்க்க ஓரளவுக்கு நீட்டாக வந்து க்ளீனாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்கு வந்துட்டு எந்த ஒரு லிக்விடுமே போட்டு க்ளீன் பண்ண மாட்டேங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்லாம் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறோம். அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது லிக்விடு போட்டு நம்ம வந்துட்டு தேய்ச்சி துடைக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்மெல் வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 6 லெமன் மட்டும்தான் எடுத்து நான் தேய்ச்சி விட்டுருக்கேன். அது கொஞ்சம் நாள் ஊறட்டும். அதுக்கப்புறமா வந்துட்டு காஞ்சி தண்ணி வச்சு துடைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊற வச்சுனாலே அந்த பொருள்லாம் வந்துட்டு நல்லா ஊறி வந்துச்சு. சரி கழுவி ஒரு 10 நிமிஷம் போல் வெயிலில் வச்சுலாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு எல்லாத்தையும் கழுவி வந்து ஒரு 10 நிமிஷம் போல் வெயிலில் வைக்கணும்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ லெமனை வச்சு தேய்ச்சி விட்டுருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ மறுபடியும் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காஞ்ச துணியை வச்சு நல்லா வந்து டீப் க்ளீன் வந்து பண்ணலாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து துடைச்சிட்ருக்கேன். ஸோ இவ்வளோ தாங்க ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு இவ்வளோ நாள் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எல்லாத்தையும் நல்லா வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு இப்போ எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து துடைச்சிட்ருக்கேன். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பொருள் எல்லாமே நம்ம கழுவி வெயிலில் வச்சுருந்தோம் அது எல்லாமே நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து செட் பண்ணி விட்டாச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரிட்ஜு பார்க்கவே எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு. இப்போ நம்ம வாங்கின ஆர்கனைசரில் காய்கறிலாம் அழகாக அடுக்கி வச்சு வைக்கலாம் சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது பார்க்கவே எனக்கு வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்பவே எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. ஸோ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்து இருக்க சொல்லிட்டு இந்த காய்கறிலாம் வந்து அடித்து வச்சுட்டேன். இப்போ நான் மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த லிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாலாம் இல்லை, யூஸர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கேரட் வந்துட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸை வந்து போட்டு வச்சுருந்தேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மண் இல்லாமல் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா குடமிளகா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இந்த பாக்ஸ் எல்லாமே வந்து பார்க்கவே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்கள், உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே நமக்கு கிளியராக வந்துட்டு தெரியுது. எடுக்கும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொருத்தில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து போட்டு வச்சுருந்தேன். இது பார்க்கவே இந்த பாக்ஸ் வந்து பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது அவ்வளோ நீட்டாக இருந்தது. முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா கொச்சையாக இந்த மாதிரி இருந்தது பொருள்லாம். இதில் இந்த பாக்ஸில் போட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே நிறைய பொருள் இருந்தும் ரொம்ப எப்படி சொல்கிறது காலியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதாங்க ஃப்ரிட்ஜில் ஃபைனலாக வந்துட்டு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. இது எத்தனை நாள் நீடிக்கும்னு தெரியல. எங்கள் குட்டீஸ் சேர்ந்து ஃப்ரிட்ஜை எப்படி பாதுகாக்க போகிறேன்னு தெரியல. பட் இருந்தாலும்
அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணி தான் வைக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.